வணக்கம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தாய் மற்றும் மகளின் தற்போதைய வயது விகிதம் 7:1. 4 ஆண்டுகளுக்கு முன் அவர்களின் வயது விகிதம் 19:1. இன்னும் 4 ஆண்டுகள் கழித்து தாயின் வயது எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு அம்மா பொண்ணு அவங்களுடைய ப்ரெசென்ட் ஏஜ் ரேஷியோ 7:1ங்கிற ரேஷியோவில் இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அது 19:1 இருந்தது. அப்படின்னா இப்போ இருந்து இன்னும் 4 வருஷம் கழிச்சு அம்மாவுக்கு என்ன வயசு இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் ஏஜ் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ ப்ரெசென்ட் ஏஜ் அம்மாவுக்கு பொண்ணுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஏஜ் ரேஷியோ 7:1 அப்படின்னா ப்ரெசென்ட் ஏஜ் என்னவா இருக்குன்னா 7x:x இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்? இந்த 7xல இருந்து 4 வயசு கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ இப்போதைய ஏஜ் வந்து 7xனா 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுடைய வயது 7x-4. அதே மாதிரி பொண்ணுடைய வயசு x-4. அது எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா இந்த 19:1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதுவும் ஈக்குவல். இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஏஜ், அந்த ஏஜ் எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 19:1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெளியே இருக்கு இல்லையா, வெளியே இருக்க இது ரெண்டையும் பெருக்கிங்க. 7x-4 × 1. அதே மாதிரி உள்ள இருக்க ரெண்டு டேர்மையும் பெருக்கிங்க. x-4 × 19. அப்படி பெருக்கணும் அப்படின்னா 7x இந்த 1 வந்து 7x-4ஆல் பெருக்கணும்னா 7x-4 தான். இந்த 19 x-4ஆல் பெருக்கணும். அப்போ 19 × x 19x 19 × 4 76. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ்னுடைய வேல்யூ நம்ம சால்வ் பண்ணலாமா? இந்த -76 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ -76 இந்த பக்கம் வரும்போது +76 ஆயிரும். அப்போ 76 மைனஸ் இந்த 4 அப்படியே இருக்கும். இந்த 7x அந்த பக்கம் கொண்டு போனால் அது மைனஸ் ஆகிடும். ஸோ 19x - 7x 76 - 4 72. இந்த 19xலேருந்து 7x மைனஸ் பண்ணோம்னா 12x. ஸோ இதுலேருந்து எக்ஸ்னுடைய வேல்யூ இந்த 12 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 72 / 12 ஆயிரும். அதுக்கு பதில் இப்படியே நம்ம அடிச்சிடலாம். இந்த 72ஐயும் 12ஐயும் அடிச்சோம்னா 6 12 72. ஸோ x = 6. எக்ஸ்னுடைய வேல்யூ 6. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? இன்னும் 4 ஆண்டுகள் கழித்து தாயின் வயது கேட்குறாங்க. அப்போ இன்னும் ப்ரெசென்ட் ஏஜ் வந்து அம்மாவுடைய ப்ரெசென்ட் ஏஜ் 7x. அப்போ இன்னும் 4 வருஷம் கழிச்சு ஒரு 4 வயசு கூடி இருக்கும். அப்போ 7x + 4. இந்த 7x + 4ல் எக்ஸ்னுடைய வேல்யூ 6 நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 6 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் 7 × 6 42 + 4 46. இதுதான் 4 வருஷம் கழிச்சு அம்மாவுடைய வயது. இதே 4 ஆண்டுகள் கழித்து மகளுடைய வயது என்னன்னு கேட்டாங்கன்னா மகளுடைய தற்போதைய ஏஜ் வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ்னுடைய வேல்யூ 6 அப்படியே வச்சுக்கிட்டு இது ஒரு 4 கூட்டினோம்னா 10. 4 வருஷம் கழிச்சு பொண்ணுடைய வயது என்னவா இருக்கும்? 10 இருக்கும். எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். ஓகே, சி ஆன்சர்.